விக்ரம், சபரி, திவ்யா, கனியக்கா 4 பேர் பேசுகிறாங்க. பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பிளேட்ஸு, கப்பு இதெல்லாமே வாஷ் பண்ணாமல் வச்சுட்டு போகிறா பார்வதிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விக்ரம் சொல்கிறாரு, உண்மையிலே காஞ்ச கப்பு பிளேட்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு. நாங்கள் பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு சபரியும் கனியக்கா 2 பேரும் கை தூக்குறாங்க. அப்போ விக்ரம் சொல்கிறாரு, இதெல்லாம் நம்ம கேப்டன் கிட்ட அட்ரஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை அட்ரஸ் பண்ணியிருக்கோம், பட் இப்போ இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கமருதீன் எல்லாத்தையுமே கழுவி வச்சுடுறாரு, அவர்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு. ஸோ கமருதீன் தான் அந்த பிளேட்டு கப்பெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்ருக்காரு போல இருக்கு. இது வேற தேவையா அவருக்கு? ஒரு கேப்டன் ஆகிட்டும் இந்த மாதிரி எடுப்படி வேலை பார்க்கணும்னு ஏற்கனவே கோவம் வரும்போது பெருக்கும்போது பாருக்கிட்ட இருந்து அந்த விளக்குமாரை வாங்குவார், நான் பெருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிளேட்டு கப்பையும் அவர் தான் வாஷ் பண்ணி வைக்கிறார் போல இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக கனியக்கா, திவ்யா 2 பேரும் சுபிக்ஷா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. கிச்சன் நாங்கள் மத்தியானம்லாம் க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தோம், இப்போ திருப்பவும் க்ளீன் பண்ணல. இப்போ கூப்பிட்டா நாங்கள் வேணுக்குன்ட்டே சண்டை போடுறதுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்குது, எங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. அமித்துக்காவது சரி ஓகே, இன்றைக்கி அவர் ஃபேமிலி வந்தார், சாண்ட்ராவை சொல்கிறாங்க, அவங்களாவது கிச்சன் க்ளீன் பண்ணி வைக்கலாம், நாங்கள் அப்போ மத்தியானம் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி வச்சது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கனியக்கா சொல்லும்போதே என்ன சொல்கிறாங்கன்னா, சுபிக்ஷா கிட்ட சொல்கிறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு கூப்பிட்டு சொன்னால் சண்டை போடுற மாதிரி ஆகிடும்னு சொல்லாமல் இருந்தால் அதுக்காக எங்களுக்கு அதுவும் வரை எரிச்சலாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட்டு கூப்பிட்டு வச்சு பேசலான்னு பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சுபிக்ஷா சொல்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் நேராக கூப்பிட்டு சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு. சுபிக்ஷா அன்றைக்கி விஜய்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க, திவ்யா தேவையில்லாத விஷயத்தில் எல்லாத்துலேயுமே மூக்க நுழைக்கிறாங்க, அப்போ ஒரு ஒப்பீனியன் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி மார்னிங் வினோதண்ணா கோவப்பட்டிருப்பார், அமித்துக்கும் எனக்கும் சண்டைனா எல்லாரும் உள்ளே வராங்க அப்படின்ட்டு. அப்போ சுபிக்ஷா அங்கே போயிட்டு சொல்லியிருப்பாங்க, இந்த வீட்டில் யாருக்கு சண்டை நடந்தாலும் கேட்குறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு, நாங்கள் எல்லோரும் கேட்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்னைக்கு விஜய் சேதுபதி சார்கிட்ட அப்படியே மாட்டி விட்டுருப்பாங்க. இப்போவும் எனக்கு என்னமோ அவங்க எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துகிட்டு போய் வேற எங்கேயோ சண்டை மூட்டி விடுறதுக்கு கேட்குற மாதிரியே தான் எனக்கு பார்க்குறதுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, சபரி டாய்லெட்டில் நிறைய லிப்ஸ்டிக், அது இது நிறைய பேக் இதெல்லாம் இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே கூப்பிட்டு கமருதீன் கிட்ட அட்ரஸ் பண்ணுறாரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாருவோடது. ஏன் பாருவால் அவங்களோட வேலைகளை செய்ய முடியல அப்படிங்கிறதே தெரியல. விஜய் சேதுபதி சார் லாஸ்ட் வீக் தான் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, அவங்களுக்கே பெருசாக எந்த வேலைகளும் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. பாத்திரம் கழுவுறதுனா அதில் ஒரு 1000 கம்ப்ளைண்ட்ஸ், வன்மத்தில் போடுறாங்க, வன்மம் இல்லாமல் போடுறாங்கன்னா அதில் ஒரு 1000 கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறாங்க. கொடுக்குற வேலையும் தட்டும் பிளேட்டும் கழுவுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.